அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர். செய்தி நெல்லை அருகே மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தை கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அப்பாவுக்கே மரண தண்டனை. சட்டம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அட ஆமாங்க. போக்சோ கேஸில் ஒரு அப்பா தம் பொண்ணுக்கே பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு. ஒரு அப்பா தம் பொண்ணுக்கே இப்படி பண்ணனா என்ன தண்டனை தெரியுமா? நேராக மரண தண்டனை தான். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. 14 வயசு பொண்ணை அவங்களோட அப்பா தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு. இந்த விஷயம் வெளியே வந்ததும் போலீஸ் கேஸ் போட்டாங்க. போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்டில் விசாரணை நடந்துச்சு. விசாரணையில் டிஎன்ஏ ரிப்போர்ட், மெடிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே கிளியராக ப்ரூவ் ஆயிடுச்சு. ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, இது ரொம்ப கொடூரமான குற்றம், மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. போக்சோனா என்னென்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் பெண் 2 குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற எல்லா பாலியல் குற்றங்களையும் தடுக்கிற ஒரு ஸ்பெஷல் லா தான் போக்சோ ஆக்ட். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், இதுதான் போக்சோ ஆக்ட். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, குற்றவாளி யாராக இருந்தாலும், அது அவள் அப்பாவா, அவங்க அம்மாவா, இல்லை உறவினரா அப்படின்றதெல்லாம் சட்டம் பார்க்காது. போக்சோ கேஸில் காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. போக்சோவுக்கு கம்ப்ளைண்ட் போனாலே கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடணும்னு சட்டம் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கோர்ட்டு காம்பன்சேஷன் கூட ஆர்டர் பண்ணும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையை பாதுகாக்க வேண்டிய அவங்க அப்பாவே குற்றவாளியாக மாறி இருக்கிறது இந்த சொசைட்டிக்கு ஒரு ஒஸ்ட்டு மெசேஜாக தான் இருக்குது. அதனால தான் கோர்ட் எக்ஸாம்பிளாக இவ்வளோ கடுமையான தண்டனை கொடுத்துருக்கு. யாருக்காவது இப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சால் தயங்காமல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சைல்டு ஹெல்ப்லைனான 1098 அதுக்கு கால் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணாமல் உடனே ஹெல்ப் எடுக்கணும். குழந்தைக்கு எதிரான க்ரைம் அது மாதிரி விஷயங்களில் சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது பெரிய விஷயம். தேங்க்யூ.